8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற போது என்னுடைய கிளாஸில் இருக்கிற பையன் 5 சப்ஜெக்ட்லையும் காப்பி அடிச்சிட்டான்னு சொல்லி என்கிட்ட ரிப்போர்ட் வந்தது. என்ன செய்யணும்னு எல்லா டீச்சரையும் கேட்டேன். டிசி கொடுத்துரு. முருகேசனை கூப்பிட்டேன். முருகேசா பிரச்சனைடா. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா. ஏய் பிரச்சனையும் உனக்குடா. அதான் நான் சொல்லிட்டேன்ல, என்னால் பிரச்சனை வரக்கூடாது உங்களுக்கு. 5 பேரும் வந்து உங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சுங்க சார் என்னை பற்றி தான் இருக்கணும்னு. விடுங்க சார், உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது, விடுங்க. என்னடா செய்ய, அது நான் செய்யதும் போகிறேன், விடுங்க சார் அப்படின்னா சார் டிசி கொடுத்துட்டேன் சார். 15 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறான், நான் அதே பழைய ஸ்கூட்டரில் போகிறேன், அவன் காரில் வரான் சார். டோரை இறக்கிட்டா, ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களான்னா. வாடா வாடா, இப்போ என்ன பண்ணுறேன் முருகேசா, 5 ஜெராக்ஸ் கடை வச்சுக்கிறேன் சார். நான் சொன்னேன், அப்போ 5 சப்ஜெக்டில் காப்பி அடித்த, இப்போ 5 கடை மூலமாக காப்பி எடுக்கிறியாடான்னு. சார் நீ அன்னைக்கு மாதிரியே பேசுகிற சார், அதான் சார் உங்ககிட்ட இருக்கிற சிறப்புன்னா. ஒரே ஒரு கடை தாம்பரம் பிரான்ச்சில் குரோம்பேட்டையில் வச்சுக்கிறேன் சார், ராதா நகரில், கொஞ்சம் தயவு செஞ்சு வரீங்களா. நான் சாயந்தரம் 6 மணிக்கு போகிறேன் சார். அதிர்ந்து போனேன் சார். எதிரில் 3 கடை இருக்குது, ஒருத்தன் கூட போகல சார். இவன் கடையில் 10 பேருக்கு வரிசையில் நிற்கிறான் சார் கியூவில். அதெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், கடைன்னா முருகேசன் கடை தான்டா, மாடர்ன் டெக்னாலஜிடா. என்னமான கடை தெரியுமாடான்னா. அப்போதான் போர்டை பார்த்தேன் சார். இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம், இந்தி அனைத்து மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எழுதிக்கிறாங்க. சார் மிஷினுக்கு லாங்குவேஜா தெரியும், அது எது கொடுத்தாலும் வெளியில் வரும் சார். அவன் 3 பேரும் வெறும் ஜெராக்ஸ் கடன் மட்டும்தான் எழுதிக்கிறான். இவன் ஒருத்தன் தான் இவ்வளவு நுட்பமாக எழுதிக்கிறான் சார். அவன் மெய் மறந்து இதாண்டா மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான்னா சார், சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சார் நமக்கு ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளோ நுட்பமாக பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம்னு பேர். அதனால தான் வாழ்க்கையில் முன்னேன்னா 2 விஷயம், ஒன்று அச்சப்படாதே, இன்னொன்று ஆச்சரியப்படாதே. ஒருத்தன் வளர்ந்துட்டானே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, வளருவோமான்னு அச்சப்படவும் கூடாது. அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் தூக்கி எறிந்தால் நாமே ஆச்சரியக்குறியாக மாறுவோம். உண்மை.